ஃப்ரெண்ட்ஸ், என்னடா உனக்கு கிளவங்கிறதுலான்னு பார்க்காதீங்க. நான் வந்து பல வருஷமாக வீடியோ போடல. பல வருஷம் இல்லை, ஏன்டா ஒரு நாள் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன் எடிட் பண்ணுறது அப்படின்னு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையா எடிட்ஸ் அப்படியே உள்ளாக்கி கொண்டு இருப்பேன். ஓகே பாருங்கள், என் வாய்ஸே அப்படியே மாறிடுச்சு. நீங்கள் வந்து என் ஃபஸ்ட்டு வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ டெலீட் ஆகிடுச்சு. செகண்ட் வீடியோ மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்லெண்ட்ரின்னு அது செல்லுலர் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் வாய்ஸை கேட்டிங்கன்னு வைங்க, யாரா அவன் சின்ன குழந்த மாதிரி பேசிட்டு இப்போ என்னடா இப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்ப்பீங்க. ஓகே, என்னடா நவுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஆரம்பிப்போம். நான் கிராணி 1 போடுறதுக்கு ஏதாவது மோடு தேடிட்டு இருந்தேன். ஆனால் நீ மோடெல்லாம் தேட வேணாம் தம்பி, நானே உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா. ஒரு புது இது அப்டேட் விட்டாங்க. அது பார்த்திங்கன்னா ஹாலோவின் இருக்குது, கிறிஸ்மஸ் இருக்குது, நைட் மேர் இருக்குது, 3 இருக்குது. நம்ம ஹாலோவின் வச்சு விளாடுவோம். ஹாலோவினில் பார்த்திங்கன்னா வந்து கிராணி இருக்குது. அப்புறம் இன்னொருத்தன் இருக்கான், அவன் எலும்பு கூடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் பார்த்தாவே வச்சிடலாம் அவனை. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே நிற்கிறான் பாருங்கள். இதெல்லாம் காட்டவும் முடியாது பின்னாடி. இந்த ஹாலோவின் கீழே நிற்கிறான் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆரம்பிக்கலாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஏன்டா வாய்ஸு இப்படி ஆயிடுச்சு, பெரியவன் ஆகிட்டே அப்படின்னு பண்ணிங்கன்னா எனக்கே தெரியலலாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து இந்த வீடியோ சும்மா பார்ப்பேன் அப்பப்போ என்னோடது. அப்போ தான் பார்க்குறேன் என் வாய்ஸு என்னடா இப்படி கிழவன் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு என்னோடது அப்படின்னு நினச்சிட்டேன். கவலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தம்பி பூசணி, நம்ம பூசணி தலையை வந்து பார்த்திங்கன்னா கிராணியை விட்டு ஓட்டான் போல். கிராணி 1ல் கிராணி மட்டும் தனியாக இருக்கும். இந்த பூசணி மண்டையன்னா நம்மளே பார்த்துட்ருக்கான். ஏற்கனவே ஒரு பூசணி இருக்கிறது பார்த்தான்னு இந்த இவன் தாங்க. இவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? இருங்க, வாந்தி எடுத்து விட்றான் பாருங்க. எலும்பு கூடு பயலே. கிராணி வந்துருச்சு. ஓடுங்க. என்னடா எலியெல்லாம் கடிக்குது நம்மளை. ஒன்றும் இல்லை இங்கே. எலி இது சும்மா ஒன்று, இது சுட முடியுமா? திருப்பி கடிச்சு தொலைஞ்சிடாத சனியை. என்னங்க எல்லாமே நம்மளை பார்க்குது. ஓகே, நமக்கு வந்து இது கிடச்சிருக்கு, பெட்லாக் கோட். நான் வந்து எக்ஸ்ட்ரா லாக் வச்சுருக்கேன், அதனால் அப்படி பெட்லாக் கோடெலாம் இருக்குது. ஓகே, என்னடி தேங்காய் துருவி மண்டை மூஞ்சப்பாரு, சூனியக்காரி மாதிரி. சூனியக்காரி ஏற்கனவே சூனியக்காரி தான், இது இன்னும் சூனியக்காரி வேறு ஆக்கி விட்டுருச்சா. அதை நம்ம இன்றைக்கி சீவர் எஸ்கேப் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். அதனால தான் சீவர் எஸ்கேப்பில் எதுவும் எக்ஸ்ட்ரா லாக் இருக்குமா தெரியல, பார்ப்போம். ஓகே, வெப்பன் கீ கிடச்சிச்சு, போடு வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா சவுண்ட்ஸ் கேட்பீங்க. ஐயோ, அந்த காமெடி சவுண்ட்ஸ் அந்த மாதிரி. எப்பா கிளவி இன்னும் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன். இந்த ஹாலோவின்னு வந்து இந்த ஃபாரின்லலாம் சில பேர் கொண்டாடுவாங்க, சில பேர் இல்லை எல்லாருமே கொண்டாடுவாங்க. அது வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பேய் மாதிரி எல்லாம் ட்ரெஸ் படிப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ. அதாவது ஒரு இந்த பிசி அந்த மாதிரி காலகட்டத்தில் பேயெலாம் இருக்குமா. பேய் வந்து அப்பப்போ ஊருக்கு வருமா. அந்த ஊருக்கு வரும்போது எல்லா மனுஷங்களாக இருக்கும்போது கொன்று போட்டுருமா. ஆனால் இவனுங்க மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவாங்களாம். அப்போ வந்து எல்லாம் நம்ம கூட்டம் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு பேய் விட்டு போயிருமா. அப்படி தான் இந்த ஹாலோவின் நடந்துச்சான். ஆனால் இப்போ எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரில. அதை எனக்கு பேய் மேலாம் நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்த்திங்கன்னா வந்து பேய் நம்பிக்கைன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அதனால் நம்பியே கிடையாது. ஆனால் வந்து பேய் நான் பார்த்தா தான் தெரியும். என்னங்க எல்லா இடத்துலையும் இந்த பூசணி இருக்குது. ஆனால் இந்த பூசணி இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த பூசணி இருக்கவே கூடாது. அவன் மண்டையை பார்த்தாவே அடித்து கொல்லணும் போல தோணும். என்னங்க எல்லா இடத்துலையும் ஸ்பைடரை கொண்டு வந்துருக்காங்க. இங்கே ஸ்பைடர் இருக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த கீழே அந்த கொண்டை கிளவி இருக்கும்ல, அந்த இடத்துல ஸ்பைடர் இருந்துச்சுன்னு அலறிடுவேன். பார்ப்போம். இங்கேயும் ஸ்பைடர் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அங்கே காண்டாமல் இருக்க மாதிரி ஒரு ஸ்பைடர் இருக்கும் போது மற்ற ஸ்பைடர்லாம் என் பொம்மை ஸ்பைடர்லாம் ஏன் இப்போ கேட்க தோணுது. கன் பீஸ் இருக்குது. ஓகே, தேவையில்லாத வேலை பார்க்குறேன் பாருங்கள். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பொருள் தான் தேவை. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன், இருங்க கைஸ். என்னென்னு நான் சொல்லிடுறேன் இப்போ உங்கள்கிட்ட. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டி பேட்லாக்கி 1, அப்புறமேட்டு ஸ்டிக்கு 1. ஸ்டிக்கு எங்கே இருக்குன்னு தெரில. ரெஸ்டி பேட்லாக்கி இந்த காக்காட்டன் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னங்க போங்க. நம்பர் 2 ஓகே பார்த்துக்கிட்டோம். என்ன குடும்பமாக உட்காந்துருக்குதுங்க இந்த 2 பூசணியும்.
அம்மா புள்ள இல்லை அப்பா பிள்ளையாக இருக்கும் தெரில. ஓகே 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 இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துப்போம். என்னடா ஆனால் அவனா பூசணி தலையை கட்டுற மூஞ்சா பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கன் பாட் இருக்குது, டெடி இருக்குது. இந்த டெடி நாற்றம் முடிச்ச டெடியை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறே. வாந்தி எடுத்துட்டாங்க. வாந்தி எடுக்க தவிர வேறு எதுவும் தெரியாதா? பண்ணிப்பய ஐயோ எங்கே ஒருத்தன் வாந்தி எடுக்கிறான். இவர் இந்த எலி நாய் வேறு கடிக்குது. எலி நாயா என்னடா லூஸு மாதிரி பேசுகிறானா? இவனை கொல்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொல்ல முடியாது. திருப்பி வாந்தி எடுக்க போகிறான். ஓடிடு நண்பா. இந்த ஸ்பைடர் கீ வேறு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஓகே நம்ம ஸ்பைடர் கீயில் ரெண்டு பொருள் எடுத்துகிட்டு போனோம். ஓகே நீங்கள் விளாடுங்க. இந்த மியூசிக்லாம் வந்து செம்மையாக இருக்குது. இது ஹாலோவீன். ஓகே நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மொட்டை பிடிக்குமா, அதாவது பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவை பிடிக்குமா, இல்லை அந்த கிராணியை பிடிக்குமா? அதாவது தேங்காய் துருவி மண்டை இருங்க கரெக்டாக விழுந்துடுறா. அப்பா விழுந்துடுச்சு. ஓகே நம்ம கன்னில் வச்சுருந்தா அந்த இது மேலே கரெக்டாக சுடலாம். நீங்கள் கிராஸ்போ வச்சுருந்தீங்கன்னு அது கரெக்டாக எய்ம் ஆகி விழுவாது. ஐயோ தேவையில்லாத பொருளுக்காக இதை வேஸ்ட் பண்ணிட்டேன். இல்லை வேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம எடுத்துப்போம். ஓகே லெட்ஸ் கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. எல்லாமே இருக்குது, எல்லாம் அதை தவிர எல்லாமே இருக்குது. கிராணி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க பா. பூசணி பொடி எப்படி? பூசணியா தேங்காய் பொடி எப்படி? பூசணி மண்டையனே ஞாபகம் வருது. இந்த பூசணி நாயை கடுப்பாக இருக்குல்ல அவனை இதை யோசிச்சாவே அந்த நாய் நடப்பு தான் வரும். என்னங்க சிரிக்குது? இது சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். கிராணி பார்த்தீங்களா? திருட்டு கிளவி. ஓகே இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துப்போம். என்னங்க ஒன்றுமே இல்லை, கடுப்பாகுது. ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் எதுவுமே பார்க்கல இன்னும். ஓகே செயின் கட்டுற சூப்பர். இது வந்து அம்மா போகிற பக்கம் இதை வெட்டி விட்டு போவோம். எல்லாம் இங்கே போட்டுப்போம், அப்போ கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இங்கே என்னமோ இருக்குது. ஓகே ஸ்பைடர் எல்லா இடத்துக்கும் வச்சுன்னா ஒரு தடவை தான் பயப்பட முடியும். 10 தடவை வந்துச்சுன்னா 10 தடவையும் பயப்பட முடியுமா? என்ன கிராணி யோசிச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் வரும்போது பயமுத்துனா பயம் இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் பார்த்துக்கோ. நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த கிறிஸ்மஸ் மோடு விளாண்டுட்டேன். அதில் நிறையா லேக் ஆகுது. அதனால தான் இந்த ஹாலோவின் மோடை போட்டேன். ஏன்னா அதில் ஒருத்தர் சாண்டா மாதிரிலாம் வந்தான் ஒருத்தன் குட்டியோண்டு. ஓகே இதுலேருந்து சுத்தம் ஏதாவது நல்லதாக கிடைக்கணும், வேண்டிக்கோங்க எல்லோரும். ஓகே ஹேமரா கட்டையாது. ஹேமருங்க. ஓகே ஹேமரே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே வாங்க கீழே போவோம். ஓகே இன்னொரு இடம் இருக்குங்க, இப்போ பார்க்கவே இல்லை. இருங்க பார்த்துப்போம். இங்கெல்லாம் வராங்க அவன் கிராண்ட். இங்கெல்லாம் வரவே வராது. இந்த நாய் எல்லாத்துக்கும் வந்து வாந்தி எடுக்கிறான். இது இவனுக்கு கொண்டு எப்படி வாந்தி வருதுன்னே தெரில. பார்க்கும் போதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். வாந்தியானே ஃபஸ்ட்டு தெரில, விஷத்தை கலந்து விட்றானா. ஓகே ஓகே நின்றுச்சு. ஸ்பெஷல் கீயா? சரி ஸ்பெஷல் கீழே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க ஸ்பெஷல் கீயை போய் பார்ப்போம். ஹேமர் அப்புறம் தேவைப்படும் நமக்கு. இவன் ஒரு ஆளே இல்லைங்க. புதுதே போனான், வாந்தி எடுக்க மாட்டான், கொஞ்சம் நேரம் கழித்து தான் எடுப்பான். வாந்தியை ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாமா? டக்குன்னு வாந்தி எடுப்பானா? அவனுக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல. ஓகே கீழேயும் போய் பார்க்கணும், நிறையா வேலை இருக்குது. என்னங்க வவ்வால்லாம் பறக்க விடுந்தது கிளவி. வீட்டுக்குள்ளே வவ்வால் இருந்தால் என்னமோ சொல்லுவாங்களே. ஓகே இது ஒரு ட்ரிக் இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இந்த ட்ரிக்கை நல்ல வேலை எடுக்காமல் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஒரு ஹிந்தி யூடியூபரோட தான் பார்த்தேன். போடு ரெஸ்டி பேட்லாக்கி. ஓகே இது ஒன்றும் இல்லை, அந்த பேட்லாக்கி மாதிரி கீழே ஒரு பூட்டு இருக்கும் அதுக்கு. ஓகே நான் கிராணி 2 போட்டேன், கிராணி 3யும் போட்டேன், கிராணி 1 மட்டும் தான் போடல இன்னும். அடுத்து இந்த ஃபேன்மேட் கேமெல்லாம் இருக்குது, அது போடணுன்னா வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. யாருமே கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. ஓகே நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். ஃபாலோ மட்டும் தட்டி விட்டு ஃபாலோங்கிறேன், அது சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க. எனக்கு வந்து 1K ஃபாலோவர்ஸ் அடிக்கணும்னு தான் ஆசை. நிறையா பேர் 1 மில்லியன்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது. ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி. இந்த கிளவி எப்படா வந்துச்சு பா?
ஓகே, மில்லியன்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் வந்து பேராசைன்னு தான் நான் சொல்லுவேன். நமக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அது 1 மில்லியன்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, இந்த கிராஸ்போவை வேறு எங்கே வச்சேன்னு தெரில. ஒரே இடத்துல போடணும். இந்த எலி வேறு எனக்கு நின்றுக்கிட்டு இருக்கு. ஐயோ, ட்ராப்பு போயிருச்சுன்னு நினச்சா இன்னும் இருக்குதுங்க. ஓகே பா, டேய் யாரா நீ கோமாளி? ஓகே, இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போவோம் மேலே. கிளவி வேறு வந்துடும் இப்போ. அப்பா போகிறாங்க, எனக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்கள் ஊரில் மழை பெய்யுது திருச்சியில். உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு நல்ல விஷயம் காத்துக்கிட்டு இருக்குது. நம்ம பிசி வாங்க போகிறோம். பிசி வாங்கிட்டால் நம்ம வந்து எனக்கு வந்து இப்போ தான் 10th ஆரம்பிக்க போகுது. அதனால் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பிசி வாங்கிடுவேன் அதுக்குள்ளே. ஆனால் பிசி வாங்கினாலுமே என்னால் வீடியோ போட முடியாது, அது ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்து 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, அதனால் 10th நான் படிக்கணுங்க வாங்க. ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னமோ சவுண்டு கேட்குது. ஏய் வாடிக்கிறானி டக்குன்னு முஞ்சப்பார். என்ன உங்களுக்காக வெயிட் பண்ணால் 4 இது பொழுது போயிடுமா? லூஸு மாதிரி உளறிட்டுருக்கேன். டே அப்படி போடா, ஏன்டா வாந்தி எடுத்துகிட்டு இருக்க கிறுக்கிறாங்க. போடு, இங்கே தான் கிராஸ் போருக்கு. ஓகே, இந்த கெல்ட்டு கிளவிய கொன்றுவோம். ஐயோயோ, முன்னாடி மாதிரி பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி வந்து இப்போயும் தொண்டை அப்படி தான் எனக்கு இன்னும் வித்தியாசமே தெரில. சின்ன வயசு இப்போயும் நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். என் வாய்ஸ் மாறிடுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு போட்டி வைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து கிராணியை பிடிக்கணும். இது ஏற்கனவே சொல்லிட்டேன் தானே, இந்த தெரிலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க வாந்தி எடுப்பானே. இவன் பார்த்தாலாம் பயப்படுறாங்க. எலும்பு கூட இந்த ஏதோ ஒரு வடிவேல் படம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதில் ஒரு எலும்பு கூட வந்து டார்ச்சர் பண்ணுறோம் வடிவேல், அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ. அதுவும் அந்த எலும்பு கூடனா பேச தான் செய்யும். இவன் என்னங்க இதுங்க தான் வந்துச்சு. வாட் இஸ் திஸ்? ஓகே, என்னன்னு தெரியல, நவுத்தவும் இல்லாத 2 பொருள் கிடச்சிச்சு. ஓகே, கடைசியான பொருள் என்ன தெரியுமா? ஸ்டிக்கு தான். ஸ்டிக்கு எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? ஐயோ, இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாவி எடுத்துகிட்டு போவோம். சாவி எடுத்துகிட்டு போ. ஐயா, வாந்தி எடுத்து விட்டாங்க. உனக்கு மட்டும் எப்படா ரீஃபில் ஆகுது வாந்தி? ஐயோ, அவரே அசிங்கமாக இருக்கு, வாந்தி எடுத்து தள்ளுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது எப்படி பண்ணுறீங்க? என்னடா நினச்சிட்றீங்க உங்கள் மனசில்? என்னடா அது போக முடியுமா? ஐயோ, இந்த பொருள் எடுக்காமல் கீழே குடிச்சிட்டேனே. சரி ஓகே, நம்பர் 2வா நம்பர் 1ஆ? 2ன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, எதுவுமே தெரிய மாட்டேனே. மாற்றி நம்பரை கொண்டால வெடித்து சதறிடுமே. என்னங்க அவள் தலையில் என்னமோ வச்சுட்டு போயிட்டுருக்கா? எவ்வளோ பயங்கரமான பேய் இப்படி அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்களே. ஐயோ, இவனுங்களாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 2ன்னு தான் நினைக்கிறேன். கடவுளே முருகா, 2 தான் இருக்கணும். ஓகே, 2 தர அப்பா. மெலனில் என்ன இருக்கும்? மெலனில் ஏதாவது கீ தான் இருக்கும். எப்படி கட்டை இருக்கும் அதுக்குள்ளே? சேஃப் கீ இருக்குமா? இது வரைக்கும் மெலனில் சேஃப் கீ இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஐயோ, அந்த காண்டாமிருகம் வேறு வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தலையில் தொப்பிலாம் போட்டு மூக்கெல்லாம் வந்து விட்டாங்க. ஏண்டா, இந்த கிராணிலே ஒரே பயமாக இருக்கிறது இந்த கிளவி தான், கொண்ட கிளவி. இதையும் டுபாக்கூர் ஆக்கி என்ன தானே மனசில் நினச்சிட்ருக்கீங்க எனக்கு தெரியலையே. இதையும் டுபாக்கூர் ஆக்கி விட்டாங்க. ஐயோ, ஏன்டா இப்படி பயமுத்துறீங்க? பயங்கரமாக பயந்துட்டேன். நீ கிளவி இந்த சைடு வா. நிறைய பேர் இந்த ஸ்பைடருக்கு பயப்படுவாங்க, நான் பயப்படாமல் இருக்கேன். காண்டாமிருகம் மாதிரி இருக்குது ஸ்பைடர் மாதிரி. ஸ்பைடர்னு சொன்னால் அவன் நம்புவாங்களா? ஸ்பைடருக்கு ஃபஸ்ட்டு கொண்டை போட்டிருக்குமா இந்த ஸ்பைடர்? அது போட்டிருக்கு.
அப்போ இது வந்து ஸ்பைடரே கிடையாது, காண்டாமிருகம்னு வச்சுக்கோங்க எல்லோரும் சேர்ந்து. இன்னும் இங்கே குச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கேனா இங்கே இல்லை, மேலே மேலே இங்கே வெளில போகிற வழி. என்னங்க குச்சி இல்லை இங்கே, என்ன அதுக்குள்ளே இருக்குது மீட்டா? நான் அதுக்கு தான் ஒரு ட்ரிக்கு வச்சுருக்கேன், இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த இந்தியாப்பா இவப்படா இங்கே வந்தா, ஐயோ வாய, ஐயோ ஓகே வாயை வேற பார்க்க வேண்டி வச்சிட்டாங்கன்னு, ஐயோ ஐயோ ஐயோ. ஓகே நிறையா வந்து பார்த்திங்கன்னா எடிட் ட்ரிக்கெல்லாம் வச்சுருக்கேன், இந்த வீடியோவில் பார்த்துப்பீங்க. அதை நான் வந்து இவ்வளோ நாள் நான் வீடியோ போடுறேன்னு நினச்சிட்ருப்பீங்க நீங்கள். அது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து புது ஃபோன் வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா வந்து சாம்சங் கேலக்ஸி S24 Ultra. ஓகே இந்த ஃபோனில் தான் நான் இப்போ விளாண்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா கார்டுன்னு ஒரு ஆப் இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபோன்லேயே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நல்லா இந்த ஃபோன் நான் கேம் விளாட்றதுக்குன்னு வாங்கலை, சும்மா வந்து அது ஃபஸ்ட்டு இது வந்து என் ஃபோன் தான், புதுசு கிடையாது. இது வந்து எங்கள் அப்பா வந்து இது யூஸ் பண்ணியிருந்தார், அவர் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணார். என்னது பார்த்தீங்கன்னா அவர் வந்து புது ஃபோன் வாங்கிட்டார். அது வந்து இந்த ஃபோல்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து அவருக்கு ஆசையாமா, அதனால் அதை வாங்கிட்டு இந்த ஃபோன் எடுத்து வந்துட்டார். அப்போ என்னங்க வரிசையாக அடி வாங்கிட்டு வரேன், தோத்துட்டேன் போங்க. ஐயோ கடுப்பாகுது எனக்கு. இந்த இதுலேயே ஆடு வருது, இதுலேயே ஆடு வந்தால் நான் எதிரடா போவேன். கிராணி தான் நினச்சேன், கிராணிலே ஆடு வருது. கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டமாக இருக்குது. ஓகே இந்த ஃபோனை பற்றி எனக்குலாம் எதுவும் தெரியாது, நான் வந்து ஃபோன் கடைக்காரன் இல்லை, எனக்கு இது வந்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வந்து த ஃபியூச்சர்ஸ் அபவுட் கேலக்ஸி S24 Ultra அப்படின்னு போட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டைலிஷ்டாக கற்றுக்கணும்ல நிறையா. இந்த வழியில் வெறுப்பாலான்னு கூட தெரில எனக்கு. எப்போ என்னங்க 2 எலி சேர்ந்து கிடைக்கிது என்னையா, எலிக்கு கூட என்ன பிடிக்க மாட்டேது. எலி அவ்வளோதான் உனக்கு பார்த்துக்கோ, சைனாக்கான்ட்ட பிடிச்சி கொடுத்துறேன், அப்புறம் சமைச்சு தின்றான் பார்த்துக்கோனே. ஓவராக கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஐயோ டைம் வேறு ஆகிட்டே வருது, 17 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 18 நிமிஷமே ஆகும் போகுது. இந்த குச்சி எங்கே இருக்குன்னு தெரிலையே. ஏன்டா அந்த குச்சி தான் வேணுமா உனக்கு? கிராணி கையில் வச்சுருக்காள், அடித்து கொண்டுட்டு அந்த குச்சியை எடுத்து பண்ணுறாப்பா. அந்த குச்சி தான் வேணும்னு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அந்த குச்சி அந்த சேஃபில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா டே மொக்கா பண்ணாதீங்கடா, தாங்கடா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது கீழே போய் தான் பார்க்கணும் போல். கீழே மெலன் இருந்துச்சு, அதையும் எடுக்க மாட்டேன். மெலன் என்ன கீ இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, மெலன்லாம் ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை. கிராணி இங்கே தானே போனான். ஐயோ கிராணியை பார்த்தா கூட பயமா, கிராணியை பார்த்தா சின்ன குழந்தை கூட பயப்படாது, நான் பயப்பட வேண்டியதாக ஒரு சூழ்நிலை. ஐயோ ஒருத்தி வந்துடுவாளே, ஐயோ வருத்தங்க. வாந்தி எடுத்துகிட்டு போடா, மூஞ்சப்பாரு எலும்பு கூடுவாயா, போடா அங்கிட்டு நின்றுக்கிட்டே இருப்பான். நம்ம சேத்துல அடி வாங்கிறதுலாம் பழசா என்ன? நான் இது ஏன் கீழே போனோம், அப்படியே கையில் எடுத்துகிட்டு போனோம், போங்கடா. ஓகே இங்கே விரிஞ்சு இருக்குது, விரிஞ்சு ஏன்டா எனக்கு. ஓகே ஃபஸ்ட்டு இதெல்லாம் கீழே போட்டுப்போம். ஓகே பர்ஃபெக்ட். ஓகே கிளவி வேறு வந்திருக்குமான்னு தெரில. இந்த கிளவி கரெக்டாக நம்ம வெளில வரும்போது நிற்பாங்க, அதாங்க ஒரு கவலையே, பயமே. அப்பா இல்லை, இந்த கிளவி கொண்ட கிளவி எங்கே இருப்பான்னு நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எங்கே இருப்பான்னு எனக்கு 0 ஐடியா தான் இருக்குது. போங்கடா ஒரு தடவை தான் பயப்படுவோம், 10 தடவை கட்டுவாங்க, அது பயந்துக்கிட்டு இருக்கணுமா? சேஃப் கீ கிடச்சிருச்சு. ஓகே இது வந்து உள்ளே இருக்கும், எனக்கு 0 ஐடியா தான் இருக்குது. ஓகே எனக்கு உள்ளே இருக்கணும்னு ஆசை, உள்ளே இருக்குன்னு தோணுது என் உள் மனசுக்குள்ள. ஓகே நம்ம இங்கே இருப்போம். ஓகே இங்கே வெளில போவோம். என்னடா அப்படியே உடச்சிக்கிட்டு கீழே விட வேண்டியதான். ஓகே யாருக்கெல்லாம் பிசி பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
போடு ஸ்டிக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம தான் கேம் ப்ளே வீடியோ முடிச்சாச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சா? ஏய் கிளவி, நீ சும்மாவே விட மாட்டேன்டி. ஜெயிச்சிட்டோன்னு ஒரு நம்ம வெட்டி நம்ம கண்ணில் கிடச்சிருச்சு அப்படின்னு போகும்போது அடித்து தொலைஞ்சிட்டான். 4வது டேவா? ஐயோ ரத்தம் வருமே 4வது டே சுற்றி. ஐயோ அந்த கிளவியை வச்சுட்டு நான் படுற பாடு. ஓகே 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 கவலைப்படாத, நம்ம முடிச்சிடலாம். அசால்ட்டு நம்ம ஒரு பொருள் தான் இன்னும். ஆனால் அது கீழே போகும்போது அது கடிச்சிருச்சுன்னா ஏங்க அது வேற ஒரு பயங்க. ஓகே கீழே குச்சிருவோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல. நம்ம பரம்பரை பேரை காப்பாற்றணும். என் பரம்பரை பேர் என்னன்னு எனக்கே தெரியாது. ஓகே எங்கே இருப்பா அந்த கிளவின்னு தெரில. ஓகே அதெல்லாம் வெளில போட்டுப்போம். அதுக்குள்ளே அந்த கிளவி போனால் போய் தொலைட்டும். ஓகே அங்கே என்ன இருக்கோ. ஓகே நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்லாம் பார்த்துட்ருப்பீங்க. எலெக்ஷனில் விஜய் ஜெயிச்சிட்டாரு. எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த விஜய் ஜெயிச்சிட்டா நமக்கு என்னங்க பிரயோஜனம்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. திமுக ஒரு தீய சக்தி அப்படி அப்படிங்கிறாங்க. அவங்க ஜெயிச்சிட்டா நமக்கு என்னங்க லாபம் சொல்லுங்கள் நீங்களே? நமக்கு ஒரு லாபமும் கிடையாது. வரவங்க வருவாங்க, போகிறவங்க போவாங்க. ஏதோ நமக்கு போனால் ஏதோ ஓட்டு போட்டதுக்கேன்னு ஒரு ஃப்ரீ பஸ் ஓடுவாங்க, அவ்வளோதான். ஓகே இது ஒவ்வொரு தடவையும் இங்கே வந்துட்டு போகணும், அது ஒரு பிரச்சனை. அதனால் யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. டிவிக்கே தான் பெஸ்ட்டு, டிஎம்கே தான் பெஸ்ட்டுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே பெஸ்ட்டு இல்லை. ஐயோ இவனுங்க வேறு. ஓகே கொஞ்சம் வீடியோ பெருசாக போனால் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்து பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை உங்களுக்கு. எப்பா நல்ல வேலை அந்த சரி போலே. ஓகே ஐயோ இங்கே தான் நிற்கிது, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஓகே நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும் உங்களுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா 10th போக போகிறேன். அதனால் எனக்கு வந்து க்ரீட்டிங்ஸ் கொடுங்க. உங்கள் இது வேணும் எனக்கு, பிளெஸ்ஸிங்ஸ். ஐ நீட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். ஓகே எங்கே போகிறேன்னு தெரில வேறு. அப்போ நீ க்ளோஸ் அப்பில் வராது, தயவு செஞ்சு, பயமாக இருக்குடி எனக்கு. ஓகே அந்த சைடு போனாலும் லேட் ஆகும். அங்கே என்ன பண்ணுறான்னு யாருக்கும் தெரியாது. சும்மா நின்றுக்கிட்டு அங்கே என்ன பண்ணுறான்னு தெரில. ஓகே ஓகே இப்போ அவ்வளோதான், எஸ்கேப் பண்ண போகிறோம். திறந்தாச்சு. ஓகே என்னங்க இது ரெட் கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலரில். ஓகே அந்த முடிஞ்சு. ஓகே போடா போயிட்டான். இப்போ கிராணி பார்க்குது. அடியே கொண்டை போட்டவளே, அவனை தப்பிக்க விட்டியே, காண்டாம இருக்க மாதிரி உன்னை சோறு போட்டு வளர்த்ததுக்கு அவனை தப்பிக்க வச்சிட்டியேடி அப்படின்னு பார்க்குது. ஏய் என்னடி மறைக்கிற? மூஞ்சப்பார், மூக்க உண்மையான மூக்கை வச்சுருந்தாவே எல்லாம் சிரிப்பாங்க. இல்லை இதில் இவ்வளோ பெரிய மூக்கு வேறு, ஆள் மூஞ்சி மூக்கெல்லாம் தெரியுது. சி என்னங்க அது, என்னங்க வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, வாட் ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 23 நிமிஷம் ஆயிடுச்சு. என்னடா ஓகே மணி 3:16 ஆகுது. காலையில் இல்லை மதியானம். ஓகே நான் சாப்பிட்டு தான் வந்துட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் வந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் வந்துட்டு பண்ணலைன்னா என்னை குழிக்குள்ளே தள்ளுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பண்ணிடுங்க ப்ளீஸ். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்காவது ஷேர் பண்ணிடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் அது